வெல்கம் வியூவர்ஸ். அது மே 27, 1997 ஜப்பான். அங்க இருக்கிற டைனஹட்டா ஜூனியர் ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஜானிட்டர், அதாவது ஸ்கூலுடைய மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாமே பார்க்குற ஒரு நபர் எப்பவும் போல அன்னைக்கு காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு அவர் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அவருடைய வீட்டுல இருந்து ஸ்கூல் பக்கம் அப்படிங்கறதால எப்பவுமே நடந்து போறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. அன்னைக்கு அப்படி அவர் அந்த ஸ்கூலுடைய ஸ்ட்ரீட் குள்ள நுழையும் போது ஒரு புறா ஒண்ணு கீழே இறந்து கிடக்கிறத நோட் பண்றாரு. இறந்து போய் அப்படின்னா சாதாரணமா எல்லாம் கிடையாது. அதோடைய தலை, ரெக்கை அப்படின்னு யாரோ வேணும் அப்படின்னு அதை எல்லாத்தையுமே தனித்தனியா புடுங்கி அந்த புறாவை யாரோ சித்திரவதை பண்ணி கொலை பண்ண மாதிரி இருந்திருக்கு. இத பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு. சோ அதை பத்தி யோசிச்சுட்டே அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்ததா அதே மாதிரி 2 பூனைகள், அதோடைய உடல் பாகங்கள் எல்லாமே அதே மாதிரி தனித்தனியா யாரோ வெட்டி போட்ட மாதிரி அங்க இறந்து கிடந்திருக்கு. என்னடா ஸ்கூலுக்கு போற வழியில இப்படி எல்லாம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு போன அவருக்கு அடுத்ததா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அவர் அந்த ஸ்கூல் கிட்ட போகும் பொழுது அந்த ஸ்கூலுடைய மெயின் கேட்ல ஏதோ கருப்பா ஒரு பால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அது சரியா தெரியல. உடனே அது கிட்ட போய் பார்த்து அவருக்கு ஒரு நிமிடம் அவருடைய மூச்சே நின்னு போற மாதிரி இருந்துச்சு. அப்படி அவர் அங்க பார்த்த காட்சி ஒரு புறாவோ இல்ல இறந்த பூனையோ அல்லது ஒரு பாலோ கிடையாது. அதுக்கு பதிலா அங்க ஒரு சின்ன பையனுடைய தலை மட்டும் தனியா வெட்டப்பட்டு அந்த ஸ்கூலுடைய கேட்ல மாட்டப்பட்டிருந்துச்சு. இதுல இன்னுமே ரொம்பவே மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தலையில கண்களே இல்ல. எஸ், அந்த சின்ன பையனுடைய 2 கண்களுமே நோண்டி எடுக்கப்பட்டிருந்துச்சு. மேலும் அவனுடைய வாய் ஒரு காதில் இருந்து இன்னொரு காது வரைக்குமே கிழிக்கப்பட்டு அந்த வாயில ஒரு லெட்டர் சொருகி வைக்கப்பட்டிருந்துச்சு. உடனடியா இது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு போலீஸ் கிரைம் சீனுக்கு வராங்க. அப்படி அவங்க வந்த உடனே அந்த தலை அதே ஸ்கூலை சேர்ந்த 3 நாளைக்கு முன்னாடி காணாம போன 11 வயது சின்ன பையனான ஜூன் அப்படிங்கிற ஒரு பையனுடையது அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பையனுடைய வாயில ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, அதை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த லெட்டர்ல இருந்த எழுத்துக்கள் சிவப்பு நிறத்துல ரெட் இங்க்ல எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த லெட்டர்ல அந்த கில்லர் என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, இது என்னுடைய ஆட்டத்துடைய வெறும் ஆரம்பம் மட்டும்தான். போலீஸால முடிஞ்சா எங்க என்னை தடுத்து நிறுத்தி காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு மனுஷங்க சாகிறத பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே பயங்கர ஆசையா இருக்கு. கொலை பண்றதுல இருக்கிற சுவாரஸ்யமே வேற. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோட இத்தனை வருட கசப்பான அனுபவங்களுக்கு நான் கொடுக்கிற தீர்ப்பு இதுதான் அப்படின்னு ஜாப்பனீஸ்ல எழுதி அதுக்கு கீழே தப்பான இங்கிலீஷ் லெட்டர்ல, அதாவது SHOOL அதுக்கப்புறமா கில்லர் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. which means அவன் மீன் பண்றது ஸ்கூல் கில்லர் அப்படின்னு மீன் பண்ணிருக்கான். மேலும் அந்த லெட்டர்ல சககிபாரா சைட்டோ அப்படின்னு சைன் போடப்பட்டிருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவே ஃபேமஸான ஜோடியாக் கில்லருடைய சைன் மாதிரி ஜோடியாக் கில்லருடைய லெட்டர்ஸ்ல எப்படி எக்ஸ் மார்க்ல ஒரு சைன் போடுவானோ அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி இவனுமே ஒரு எக்ஸ் மார்க்க அந்த லெட்டர்ல போட்டிருந்தான். சோ யார் இந்த சககிபாரா சைட்டோ? போலீஸால இவனை பிடிக்க முடிஞ்சதா இல்ல ஜோடியாக் கில்லர் மாதிரி இவனுமே தப்பிச்சிட்டானா? ஒரு 11 வயசு சின்ன பையனை எதுக்காக இவன் இப்படி கொடூரமா கொலை பண்ணணும்? நம்மளுடைய சேனல்ல வெளிநாடுகள்ல நடந்த இந்த மாதிரியான கிரைம் கேசஸ்ல ஜப்பான்ல நடந்த கேசஸ் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அங்க இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். ஆனா அந்த மாதிரி ஏதாவது குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கொடூரமானதா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜுங்கோ ஃப்ரூட்டோவுடைய கேஸையே சொல்லலாம். அந்த குற்றத்துடைய தன்மை ரொம்பவே கொடூரமானதா இருக்கும். அப்படியான ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான வியர்டான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. போலீஸ்க்கு அந்த 11 வயது சின்ன பையனான ஜூனுடைய தலை கிடைச்ச அடுத்த நாளே அந்த ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற வாட்டர் டேங்க் கிட்ட அவனுடைய தலையில்லாத உடம்பு கண்டுபிடிக்கப்படுது. போலீஸ் அந்த உடலை கைப்பற்றி அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட் படி ஜூன் இறந்து 3 நாட்கள் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. விச் மீன்ஸ் அவன் காணாம போன மே 24 அன்னைக்கு அவன் கொல்லப்பட்டிருக்கான். போலீஸ்க்கு சஸ்பெக்ட பத்தி பெருசா எந்த ஒரு க்ளூவுமே இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய கணக்குப்படி கில்லர் 30 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிற ஒருத்தனாதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல தான் ஜூன் 6, 1997 ஜப்பான்ல இருக்கிற ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பருக்கு பெயர், அட்ரஸ் இல்லாம 3 பேஜ் அடங்கிய ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுவுமே ரெட் இங்கால எழுதப்பட்டு சககிபாரா சைட்டோ அப்படின்னு சைன் போடப்பட்டிருந்துச்சு. மேலும் அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, இது இந்த விளையாட்டுடைய ஆரம்பம் மட்டும்தான். நான் இந்த விளையாட்டுக்காக என்னுடைய உயிரையே பணயம் வைக்க துணிஞ்சிட்டேன். நான் மாட்டுனா கண்டிப்பா என்ன தூக்குல போட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். போலீஸும் என் மேல பயங்கர கோவத்துல தான் இருக்காங்க. என்னை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, நான் கொலை பண்ணா மட்டும்தான் இத்தனை நாளா நான் அனுபவிச்ச கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் நான் வெளியே வந்து நிம்மதியா இருக்க முடியுது. மத்தவங்க வழியில துடிக்கும் போது அதை பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய வலி குறையுது. மேலும் நான் இப்படி ஒரு மிருகமா மாறுனதுக்கு முக்கியமான காரணம் ஜாப்பனீஸ் உடைய எஜுகேஷன் சிஸ்டம் தான். அவங்களுடைய கம்பல்சரி எஜுகேஷன் சிஸ்டமால தான் நான் இப்படி ஒரு மோசமான ஆளா மாறிட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்திருக்கான். மீடியா ஆரம்பத்துல இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணும் பொழுது அந்த கில்லருடைய பெயரை சககிபாரா சைட்டோக்கு பதிலா தப்பா இன்னொரு பேர்ல மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதனால கோபமான அந்த கில்லர் மீடியாக்கு இன்னொரு முறை லெட்டர் எழுதுறான். அதுல என்ன எழுதியிருந்தான் அப்படின்னா, இன்னொரு முறை என்னுடைய பெயரை தப்பா மென்ஷன் பண்ணாலோ இல்ல என்னுடைய மூட ஸ்பாயில் பண்ணாலோ நான் வாரத்துக்கு 3 வெஜிடபிள்ஸை கொன்னுருவேன். நீங்க நான் குழந்தைகளை மட்டும்தான் கொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா என்ன நீங்க குறைச்சி எடை போட்டுட்டீங்கன்னு அர்த்தம்னு அதுல எழுதி இருந்திருக்கான். அவன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னது வேற யாரையும் இல்ல, மனிதர்களை தான். இப்ப இந்த சிட்டில எந்த பக்கம் திரும்பினாலுமே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. போலீஸ் உடனடியா அந்த கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுமே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸ்க்கு இப்படி எல்லா சைட்ல இருந்துமே பிரஷர் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் கில்லரை பத்தின எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம தடுமாறி நின்னுட்டு இருந்தாங்க. அப்பதான் போலீஸ் இன்னொரு விஷயத்தை யோசிச்சாங்க. அது என்ன அப்படின்னா, இப்ப போலீஸ் தேடிட்டு இருக்கிற அந்த கில்லர் அந்த 11 வயசு சின்ன பையனான ஜூனை கொலை பண்றதுக்கு முன்னாடியே ஏன் வேற யாரையும் கொலை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் போலீஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஜூனுடைய கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி சரியா பிப்ரவரி 10, 1997 அன்னைக்கு 9 வயதுள்ள 2 சின்ன பொண்ணுங்க ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது முகம் தெரியாத யாரோ ஒரு நபர் அந்த சின்ன பொண்ணுகளை சுத்தியலால தலையிலேயே அடிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு உடனடியா தப்பிச்சு ஓடி இருக்கான். ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த 2 பெண்களுமே உயிர் தப்பிச்சிடுறாங்க. அந்த சின்ன பொண்ணுங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தங்களை அட்டாக் பண்ணவன் ஒரு 14 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸும் அதையும் இதையும் பண்ணது ஒரே ஆளா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க. பட் இருந்தாலுமே அந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யாரா இருக்கும் அப்படின்னு தெரியாம எப்படி அவங்க கிட்ட நெருங்குறது அப்படின்னு புரியாம இருந்தாங்க. அப்பதான் போலீஸ்க்கு ஒரு ஹை ஸ்கூல் டீச்சர் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுதான் இந்த கேஸ்ல மேஜர் பிரேக் த்ரூவா அமைஞ்சது.
அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் அவனுடைய நோட் புக்ல நிறைய வியர்டான விஷயங்களை எழுதி வச்சிருக்கான் அப்படின்னும், கிட்டத்தட்ட அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது நம்மளுடைய சிட்டியை இப்ப மிரட்டிட்டு இருக்கிற சகேகிபாரா சைட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனடியா போலீஸ் டீச்சர் கிட்ட அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீடைல்ஸை கேட்கறாங்க. அப்படி அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீடைல்ஸை வாங்கி பார்க்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வெறும் 14 வயது தான் ஆகுது அப்படிங்கிறதும், அவன் இறந்து போன அந்த 11 வயது சின்ன பையனான ஜூனுடைய ஸ்கூல் சீனியர் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்ல 2 பேருமே நெய்பர்ஸ் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்ப அவனை விசாரிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அந்த பையனை விசாரிச்சா அவன், நான் இந்த கொலையை பண்ணல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு எல்லா கேஸ்லயுமே குற்றவாளிகள் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் இவனும் சொல்லியிருப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. அந்த பையன் போலீஸ் அவன் கிட்ட விசாரிச்ச உடனே எந்தவித ஒரு மறுப்புமே தெரிவிக்காம அவனுடைய முகத்துல மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற எந்தவித பயமுமே இல்லாம ரொம்பவே காமா, நான் தான் ஜூனை கொலை பண்ண அப்படின்னு ஒத்துருந்திருக்கான். ஜூன் 28, 1997 அன்னைக்கு ஜப்பானை பயமுறுத்திட்டு இருந்த அந்த சைக்கோ கில்லர் சகேகிபாரா சைட்டோ அரெஸ்ட் பண்ணப்படுறான். இந்த கேஸ் ரொம்பவே சென்சிட்டிவ் அப்படிங்கறதால, கிரைம் பண்ணவன் ஒரு மைனர் அப்படிங்கறதால, ஜப்பானுடைய ரூல்ஸ் படி ஒரு மைனர் கிரைம் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவனை பத்தின எந்த ஒரு டீடைல்ஸுமே வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அவனுடைய உண்மையான பெயரை வெளியிடாம பாய் ஏ அப்படிங்கிற 14 வயது பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மீடியால சொல்லப்பட்டுச்சு. அவனை போலீஸுடைய கஸ்டடியில எடுத்ததுக்கு அப்புறமா போலீஸ்க்கு அவனுடைய வீட்டில இருந்து ஒரு டைரி கிடைக்குது. அந்த டைரியில அவனுடைய வாழ்க்கையில இத்தனை வருடங்களா அவன் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயங்களையுமே எழுதி வச்சிருந்தான். அப்படி அவனுடைய டைரியில இருந்தது இதுதான். சகேகிபாரா அவனுடைய குழந்தை பருவம் முழுவதுமே அவனுடைய பாட்டி கூட தான் வளர்ந்திருக்கான். ஆனா அவனுக்கு 10 வயசு இருக்கும் பொழுது அவனுடைய பாட்டி இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறமா அவனுக்கு சரியான பாசமும் அன்பும் கிடைக்காம ரொம்பவே தனிமையில டிப்ரெஸ்ஸா இருக்க ஆரம்பிக்கிறான். நம்ம டிப்ரெஸ்டா இருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம மாதிரியான ஆட்கள் என்ன பண்ணுவோம், யோகா இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஆனா இவனுடைய டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு தேர்ந்தெடுத்த பாதை கொலை. ஆரம்பத்துல சின்ன சின்ன ஸ்னெயில்ஸ் நத்தைகளை எடுத்து அதை கிழிச்சு அதோடைய உடல் பாகங்கள் எல்லாமே தனித்தனியா துண்டிச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு டீட்டெயில்டா பார்த்திருக்கான். இந்த மாதிரி பண்றது மூலியமா அவனுக்கு மன அமைதி கிடைச்சதா அவனுடைய டைரியில எழுதி இருந்திருக்கான். இப்படி ஸ்னெயில்ஸை அப்படி பண்ணி போர் அடிச்சு போனவன் அடுத்ததா தவளைகளை அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரே சமயத்துல 4-5 தவளைகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு அதுக்கு மேல சைக்கிளை பல தடவை ஏத்தி அந்த தவளைகள் துடிதுடிச்சு சாகிறத பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா புறாக்கள் மற்றும் பூனைகளை கொல்ல ஆரம்பிச்சிருக்கான். கொல்றது அப்படின்னா சாதாரணமா கிடையாது. புறாக்களுடைய தலையை வெட்டி அதோடைய ரெக்கைகள் எல்லாத்தையுமே புடுங்கி பூனைகளை சித்திரவதை பண்ணி கொன்னு அதோடைய உடல் பாகங்களை தனித்தனியா துண்டிச்சு அப்படின்னு பல சைக்காட்டிக் பிஹேவியர்ஸை வெளிப்படுத்தி இருக்கான். அப்படி பண்றதுல அவனுக்கு மன நிம்மதி மட்டும் கிடைக்கிறது இல்லாம செக்ஸுவல் பிளஷரும் கிடைச்சதா அவனுடைய டைரியில குறிப்பிட்டிருந்திருக்கான். யோசிச்சு பாருங்க, ஒரு நார்மலான ஆளுக்கு செக்ஸுவல் பிளஷர் எப்படி கிடைக்கும், இவனுக்கு செக்ஸுவல் பிளஷர் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப இவன் மென்டலா எந்த லெவல்ல அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படிங்கறத நினைச்சு பாருங்க. நத்தையிலிருந்து தவளைக்கு போய், தவளையிலிருந்து புறாக்கு போய், புறாலிருந்து பூனைக்கு போனவன் அவனுடைய அடுத்த டார்கெட்டா மனுஷங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதை பத்தி அவனுடைய டைரியில புறா, பூனை, தவளை இதெல்லாமே கொன்னு எனக்கு போர் அடிச்சிருச்சு, எனக்கு என்ன மாதிரி மனுஷங்களை கொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறக்கே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருந்திருக்கான். அதுக்கப்புறமா தான் பிப்ரவரி 10ஆம் தேதி அந்த 2 ஸ்கூல் கேர்ள்ஸ் அட்டாக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா மார்ச் 16ஆம் தேதி இன்னுமே 2 ஸ்கூல் கேர்ள்ஸ் அட்டாக் பண்ணிருக்கான். அதுல ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு வாரத்துல இறந்தும் போயிருக்கா. இத பத்தி அவனுடைய டைரியில என்ன எழுதியிருந்திருக்கான் அப்படின்னா, நான் இன்னைக்கு மனுஷங்களை எவ்வளவு ஈஸியா கொல்லலாம் அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு புனிதமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன பார்க்கும்போது நான் கையில வச்சிட்டு இருந்த பைப்பை வச்சு அவளுடைய தலையிலேயே பல முறை அடிச்சேன். அப்படி அடிக்கும் போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருந்ததால எவ்வளவு வாட்டி அடிச்சேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் கூட இல்ல. ஆனா அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு எழுதி இருந்திருக்கான்.
மேலும் அதுல ஒரு பொண்ணு இறந்துட்டா அப்படிங்கிற செய்தி இவனுக்கு தெரிஞ்ச உடனே அவனுடைய டைரியில அவ இறந்ததுக்கு அப்புறமா நான் இனி மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் காட் பொமை டூக்கி, இதே மாதிரி என்னை எப்பவுமே காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி எழுதி இருந்திருக்கான். அவன் எழுதியிருந்த அந்த காட் பொமை டூக்கி அப்படின்னு ஜப்பான்ல எந்த ஒரு கடவுளுமே இல்ல, அது அவனே உருவாக்குன ஒரு கற்பனை கடவுள். இன்னும் சொல்ல போனா பொமை டூக்கி அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜப்பான்ல ஒரு அர்த்தமே கிடையாது. இதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட அவன் அந்த 11 வயசு சின்ன பையனான ஜூனை என்ன பண்ணா, எப்படி கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயத்த கேட்டு ஒட்டுமொத்த ஜப்பான் மக்களுமே அதிர்ந்து போனாங்க. ஒரு 14 வயசு பையன் இவ்வளவு கொடூரமான விஷயங்களை பண்ணுமா அப்படின்னு யாராலையுமே நம்ப முடியல. இது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருக்கும், இப்பவே வார்னிங் கொடுத்துறேன். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். சககிபாராவுடைய நெய்பர் தான் ஜூன் அப்படிங்கறதால ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி பழக்கம் இருந்திருக்கு. ஜூனுக்கு டர்ட்டில்ஸ் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதும் இவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி மே 24, 1997 அன்னைக்கு சாயங்காலம் சககிபாரா ஜூன் கிட்ட போய், நான் இங்க இருக்கிற மலைக்கு மேல ப்ளூ டர்ட்டில பார்த்தேன், என் கூட வா, உனக்கும் நான் அதை காமிக்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். அடுத்து நடக்க போற விபரீதமான விஷயங்கள் தெரியாத ஜூனும் அப்பாவித்தனமா நம்மளுடைய பக்கத்து வீட்டு அண்ணன் தானே அப்படின்னு கூட நம்பி போயிருக்கான். ஜூன் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவன் சககிபாரா கூட தான் வெளியே போறான் அப்படிங்கறத வெளியே யார்கிட்டயுமே சொல்லாம போனதுதான். ஒருவேளை அவனுடைய அம்மா அப்பா கிட்ட நான் சககிபாரா கூட தான் போறேன் அப்படிங்கறத சொல்லி இருந்தா மேபி இப்படி நடக்காம இருந்திருக்கலாம், அவன் உயிரோட இருந்திருந்திருக்கலாம். அப்படி மலைக்கு மேல் இருக்கிற அந்த வாட்டர் டேங்குக்கு போன உடனே அந்த ப்ளூ டர்ட்டில் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருந்த ஜூனுக்கு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்துல பின்னாடி இருந்து அவனை கீழே தள்ளி விட்டுருக்கான். அதன் பிறகு ஜூனுடைய வயிற்று மேல ஏறி உட்கார்ந்து அவனுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஜூனோ எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்கான், ஈஸியா எல்லாம் சாகல. இதுல ரொம்பவே கடுப்பான சககிபாரா அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கலை எடுத்து இவனுடைய தலையிலேயே போட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அந்த கல்லை இவனால தூக்க முடியல. இப்ப பொறுமையை இழந்த சககிபாரா அவனுடைய ஷூலேஸ கலட்டி அதை வச்சு ஜூனுடைய கழுத்தை ரொம்பவே இறுக்கமா நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி இவனை எதிர்த்து போராடுனதுல ஜூனுடைய முழு சக்தியுமே அங்க போயிருந்துச்சு. சோ எவ்வளவோ தப்பிக்க போராடியுமே ஜூன் இறந்து போறான். இதை பத்தி சககிபாரா ஃபியூச்சர்ல என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, எனக்கு ஜூன் சாகிறதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டது ரொம்பவே கடுப்பாவும் கோபமாவும் வந்துச்சு அப்படின்னும், அதே சமயம் நான் அந்த ப்ராசஸை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். கொலை பண்ணும்போது வந்த டென்ஷன், கோபம், அது கூட கிடைச்ச த்ரில் என்ன ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு ரொம்பவே கூலா சொல்லியிருக்கான். இப்போ ஜூன் செத்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜூனுடைய இறந்த உடலை அங்க இருக்கிற ஒரு பழைய டிவி ஸ்டேஷன்ல ஒளிச்சு வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி எதுவுமே நடக்காத மாதிரி அவனுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறமா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சகஜமா விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கி இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நைட்டு அவனுக்கு ஒரு விபரீதமான யோசனை தோண ஆரம்பிக்குது. நம்ம ஏன் புறா பூனையுடைய தலையை வெட்டி எடுத்த மாதிரி இவனுடைய தலையையும் வெட்டி எடுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்கான். ஸோ அடுத்த நாள் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு ஜூனுடைய இறந்த உடல் ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போறான். அவன் எடுத்துட்டு போன ஹேண்ட்ஸாவை வச்சு ஜூனுடைய தலைய தனியா வெட்டி எடுத்திருக்கான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜூனுடைய தலையை வெட்டி எடுக்கும் பொழுது அந்த ப்ராசஸ ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கான். ஜூனுடைய தலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அவனுடைய தலையில கண்கள் ரெண்டும் திறந்த மாதிரியே இருந்திருக்கு. அதனால சககிபாரா ஜூனுடைய சோல் இன்னுமே அதுலதான் இருக்கு அப்படின்னு ஜூனுடைய கண்ணை நோண்டி வெளியே எடுத்திருக்கான். மேலும் அவனுடைய வாயை ஒரு காதுல இருந்து இன்னொரு காது வரைக்குமே கிழிச்சு அவனுடைய நாக்கை வெட்டி எடுத்து ஒரு அவார்டு மாதிரி சேர்த்தி வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கான். ஆனா ஜூன் இறந்து போய் ரொம்ப நேரம் ஆனதால அந்த நாக்கு ரொம்பவே ஸ்டிஃபா இருந்திருக்கு. அதனால அவனால ஈஸியா அதை கட் பண்ண முடியாம அந்த ஐடியாவை கைவிட்டுட்டு கீழே சிந்தி இருந்திருந்த ஜூனோவுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் எதுக்கு இப்படி பண்ணான் அப்படின்னா, ஒரு சின்ன பையனுடைய பியூரான பிளட்டை குடிச்சோம் அப்படின்னா அவன் பண்ண தப்பு எல்லாமே நீங்கி அவன் தூய்மையானவனா மாறிடுவான் அப்படின்னு நம்பியிருக்கான். இப்ப அந்த தலையை ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு அவனுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். இதே சமயத்துல ஜூனுடைய பேரண்ட்ஸ் தன்னுடைய பையனை காணும் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ போலீஸ் அதை பத்தி தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த தலையை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம். யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சு நம்ம மாட்டுறதுக்கு பதிலா நம்மளே கொண்டு போய் இதை வச்சிடலாம். அப்பதான்
நம்மளுக்கு கெத்து குறையாது அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்படி அந்த தலையை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தலையை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போயிருக்கான். அப்படி எடுத்துட்டு போய் வீடியோல சொல்ல முடியாத ஒரு கேவலமான செயலை பண்ணியிருக்கான். ஜூனுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவனுடைய தலையில சீமன்ஸ் இருந்ததுக்கான ட்ரேசஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவன் அந்த தலையை வச்சு என்ன பண்ணிருப்பான் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இப்ப அந்த தலையை கொண்டு போய் வெறுமனே அங்க வச்சுட்டா அதுல ஒரு கிக் இருக்காது. நம்மளை பார்த்து எல்லாருமே பயப்படணும், அப்பதான் நம்மளுக்கு கெத்து அப்படின்னு நம்ம வீடியோவுடைய ஆரம்பத்துல பார்த்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அந்த தலையுடைய வாயில வச்சுட்டு மே 27, 1997 அதிகாலை 3 மணி அளவுல அந்த ஸ்கூலுடைய கேட்ல வச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நின்னு அதை ரசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிருக்கான். இப்போ இந்த மொத்த கன்ஃபெஷனையுமே கேட்ட போலீஸ் மட்டும் கிடையாது, டோட்டல் ஜப்பானே பயங்கரமா ஷாக் ஆனாங்க. இந்த எல்லா விஷயங்களுமே கோர்ட்ல நிரூபிக்கப்படுது. அவனுமே கோர்ட்ல ஆமா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒத்துருந்திருக்கான். ஆனா அவன் மைனர் அப்படிங்கறதால அவனுக்கு பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்கல. ஜப்பானுடைய சட்டம் மைனர்ஸ்க்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். ஜுன்கோ ஃப்ரூட்டோவுடைய கேஸ்லயும் அப்படிதான். அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் இவனை ஜூவினேல் ஹோமுக்கு அனுப்பிட்டு அங்க ஒரு ஸ்பெஷல் சைக்காலஜிக்கல் ரீஃபார்ம் ப்ரோக்ராம கொடுக்கறாங்க. அதுக்கப்புறமா வெறும் 7 வருடங்கள்ல, அதாவது மார்ச் 11, 2004 பரோல்ல அவன் ரிலீஸ் ஆகுறான். எஸ், அவன் இப்ப ஜப்பான்ல ரொம்பவே சுதந்திரமா தான் சுத்திட்டு இருக்கான். நம்முடைய சேனல்ல எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம்தான், ஒருத்தன் இந்த மாதிரி மோசமான ஒரு ஆளா மாறுறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் அவனுடைய சைல்ட்ஹுட் டேஸ். இதுல பேரண்ட்ஸ் உடைய வளர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இவனுடைய கேஸ்ல அவனுடைய அம்மா அவனை படி அப்படின்னு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வரணும் அப்படின்னு அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது அவனை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணதாலதான் அவன் எழுதியிருந்த லெட்டர்ல கூட ஜப்பானுடைய எஜுகேஷன் சிஸ்டமை குறை சொல்லி இருந்திருப்பான். மேலும் அவன் தனிமையில டிப்ரெஷன்ல இருக்கும்போது அவன் கிட்ட பேசி சரியான அன்பும் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் கொடுத்திருந்தா அவன் இவ்வளவு ஒரு மோசமான ஆளா மாறி இருந்திருக்க மாட்டான். சோ நம்மளுடைய குழந்தைகளை நம்ம நல்ல முறையில வளர்க்கறதுக்கு எல்லா முயற்சிகளையுமே எடுப்போம். அவங்க படிப்புல ஃபர்ஸ்ட் வர்றது அவ்வளவு முக்கியம் கிடையாது, வாழ்க்கையில நல்ல மனிதனா வர்றாங்களா அப்படிங்கறதுதான் ரொம்பவே முக்கியம். அதை யோசிச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம். SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.